டிப்ஸு வாங்க பார்க்கலாம். கீரை வாங்கி கொஞ்ச நேரத்திலேயே அது வாடிவிடும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சமைக்கலாம் அப்படின்னு வச்சாலும் அது வாட தான் செய்யுது. இதை 2 நாள் வரையிலும் ஃப்ரிட்ஜே இல்லாமல் வெளியிலேயே வச்சு, ஃப்ரிட்ஜு இல்லாத நேரங்களில் இதை வச்சு வெளியில் வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை இப்போதைக்கு வாடி இருக்கு. இது 1 மணி நேரத்திலே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுனா அது ஃப்ரெஷ்ஷாகிடும். அந்த கீரையை நமக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். வாடாமல் இருந்தால் அது சீக்கிரமாக அதை நறுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு பானையில் பாதி அளவு தண்ணீர் இட்டு இந்த கீரையை இது போல் வைங்க. இப்போ இந்த கீரை கொஞ்சம் வதங்கின மாதிரி தான் இருக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி வருதுன்னு பாருங்கள். இதே போல் நம்ம 2 நாள் வரையிலும் இதே போல் வச்சு சமைக்கலாம். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இதோட வேர் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்